இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் சென்னை மேல்மணம்பேடு பகுதியில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ சாந்த நாயகி சமேத ஸ்ரீ சாந்தீஸ்வரரை தரிசனம் செய்ய இருக்கிறோம். கருணாகரலிங்கம் கங்காதரலிங்கம் கருணாகரலிங்கம். இந்த ஸ்ரீ சாந்தீஸ்வரர் கோயில் மேல்மணம்பேடு பிரதான சாலையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் கிராமத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. திருவாகியலிங்கம் திருமூர்த்தியின் லிங்கம் மலை வாழ்கிற சுயலிங்கம் மனம் வேண்டிடும் தனலிங்கம். ராஜகோபுரம் சமீப ஆண்டுகளில் கட்டப்பட்டது. 2023ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பரமாயமை பற்றும் பரலிங்கேஸ்வரனே. மூலவர் ஸ்ரீ சாந்தீஸ்வரர், துணைவியார் ஸ்ரீ சாந்த நாயகி. இக்கோயில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. மேலும் இது 3 அடுக்கு ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது. கருணாகரலிங்கம் கங்காதரலிங்கம் சர்வேஸ்வரலிங்கம் அருள் பூரணலிங்கம். சாலையோரத்தில் உள்ள நுழைவாயிலின் மேல் பகுதியில் ரிஷபரூடர், விநாயகர் மற்றும் முருகன், சிவன் மற்றும் பார்வதியின் சுதை சிற்பங்கள் உள்ளன. லிங்கம் சந்திர சாந்தலிங்கம் தாண்டவதான்யலிங்கம் மேலான ஞானலிங்கம் மாணிக்க மோனலிங்கம் மாறாத மதனலிங்கம் மரகத காந்தலிங்கம் லீலாலிங்கம் ஏகாம்பரலிங்கம் ருத்ரேஸ்வரலிங்கம் ஓங்கார. அர்த்த மண்டபத்தில் பலிபீடமும் ரிஷபமும் உள்ளன. கருவறையின் நுழைவாயிலில் சுதை துவார பாலகர்கள் உள்ளனர். சந்திரியாடும் ஜெகதீஸ்வர நித்தியலிங்கம் கிண்கிணியாடும் சடைநாதன் சத்தியலிங்கம் பொற்பதம் நாட பொருள் கூட்டும் அற்புதலிங்கம் பொற்சபை வாழும் பஞ்சாட்சர ஆருத்ரலிங்கம். கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, பிரம்மா ஆகியோர் உள்ளனர். கருணாகரலிங்கம் கங்காதரலிங்கம். அர்த்த மண்டபத்தில் விநாயகர், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர், சந்திரன், சூரியன், வெளிப்பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர், நவக்கிரகங்கள், நாகர்கள் ஆகியோர் உள்ளனர். மங்கள தாளலிங்கம் மாசரு சோதிலிங்கம் அதிசய அபயலிங்கம் ஆதார ஆதிலிங்கம் அபிநய ரூபலிங்கம் ஆகமமாகும் லிங்கம் ஆவுடையாரின் லிங்கம் ஆனந்த யோகலிங்கம் நற்றுணையான லிங்கம் நலம் சேர்க்கும் நாதலிங்கம். தெற்கு நோக்கிய அர்த்த மண்டபத்தில் அம்பாள் சாந்த நாயகி ஒரு தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ளார். முத்தாரிய லிங்கம் முக்தி அருள் திருலிங்கம் எம் குலம் வாழ துணையா. நுழைவாயிலில் துவார பாலகிகள் உள்ளனர். அம்பாள் 4 கைகளுடன் நின்ற கோலத்தில் உள்ளார். லிங்கம் நம்பினை தீர்த்து விதி மாற்றும் வித்தகலிங்கம். மேல் கைகள் பாசத்தையும் அங்குசத்தையும் பிடித்திருக்க, கீழ்கைகள் அபயவரத ஹஸ்தத்தில் உள்ளன. மேற்கு நோக்கி இருக்கும் சிவனுக்கு தன் பக்தர்களுக்கு வரங்களை வாரி வழங்கும் சக்தி என்றும் அவர் அவர்களுக்கு சாந்தியை அருளி வருவார் என்றும் கூறுவர். திருமண தடைகள் நீங்கவும்
குழந்தை வரம் பெறவும் பக்தர்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபடுகின்றனர். பூரணலிங்கம், கருவூரியலிங்கம், கனலாடிடும் லிங்கம், திருவாகி அருள்மிகு ஸ்ரீ சாந்த நாயகி அம்மன், அதாவது சாந்த நாயகி அம்பாள், சிவபெருமானின் இடபாகம் பெற்ற உமாதேவியின் சாந்தமான ஸ்வரூபமாவார். சுவைலிங்கம், துணை நீயாகிற லிங்கேஸ்வரனே. அசுரர்களை அழித்த பின் கோபம் தணிந்து சாந்தம் கொண்டதால் அன்னைக்கு இப்பெயர் பெற்றதுடன் தன்னை நாடும் பக்தர்களின் வறுமை, பிணி மற்றும் பாவங்களை நீக்கி பேரின்பம் அளிக்கிறாள். இவரை மனமுருகி பிரார்த்தனை செய்யும் தம்பதியருக்கு தடையான குழந்தை செல்வம் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. குடும்பத்தில் உள்ள கவலைகள், தரித்திரம் மற்றும் தீவினைகள் விலகி நல்வாழ்வு மலரும். பௌர்ணமி, மகா சிவராத்திரி மற்றும் பிரம்மோற்சவ காலங்களில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்படுகின்றன. லட்ச தீபம் போன்ற திருவிழாக்களின் போது அகல் விளக்குகள் ஏற்றி அம்பிகையை வழிபடுகின்றனர். அருள் தூவிடும் மண்ணாமலை, இருள் போக்கிடும் ஆராதனை, பிறப்பென்பது பொய்யின் கதை, அதை மாற்றிடும் ஈசன் துணை. ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாயவே. இத்தலத்தின் சிறப்பு: இலங்கையை ஆண்ட ராவணன் சனி பகவானை சிறைபிடித்தான். இதனால் வருத்தமடைந்த அவர் அங்கு வந்த நாரதரிடம் தன் குறைகளை கூறினார். நாரதரும் சனியிடம், இன்னும் சில தினங்களில் வாலி இங்கு வருவான், அவனிடம் உன் குறைகளை கூறினால் அவன் உன்னை விடுவிப்பான் என்று கூறினார். கைலை மலையில் காண்கிற சிவமே, காசியில் ஆளுமை செய்திடும் சிவமே, கங்கை சடைதனில் சூடிய சிவமே, கண்களுக்குள் நின்றாடிடும் சிவமே, அருணையில் கருணை ஜோதியின் சிவமே, மலையே வடிவாய் வணங்கிடும் சிவமே, பௌர்ணமி கிரிவல பாதையின் சிவமே, அடியவர் உள்ளம் வாழ்ந்திடும். இவ்வளவு சிறப்புமிக்க வாலி தினமும் 1000 சிவாலயங்களை வணங்குபவன். அதிலும் இவன் கிழக்கு பார்த்து அமர, இறைவன் மேற்கு பார்த்து வீற்றிருக்கும்படி உள்ள சிவாலயங்களை மட்டும் வணங்குபவன். சொற்றுணை வேதியனாகிய சிவமே, சோதியில் முழுவதுமாகிய சிவமே. ஒரு மேற்கு பார்த்த சிவாலய வழிபாடு என்பது 1000 கிழக்கு பார்த்த சிவாலயம் வழிபட்டதற்கு சமம். எனவே இவன் செல்லும் இடங்களில் மேற்கு பார்த்த சிவாலயம் இல்லையெனில் இவனே லிங்கம் அமைத்து வழிபாடு செய்யும் பழக்கம் உள்ளவன். அவ்வாறே இறைவன் மேற்கு நோக்கி பார்த்து அமைந்துள்ள திருத்தலம் இது. தத்துவ சிவமே, இருள் போக்கும் பிறை சூடிய சிவமே, மறவாதென்றும் நினைக்கின்ற சிவமே, தொழுவார் அவர். ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டு நாள் சித்திரை 1 முதல் சித்திரை 7 வரை ஒரு வார காலத்திற்கு மாலை 6 மணி அளவில் மாலை நேர சூரிய ஒளிக்கதிர்கள் இறைவனின் மேல் நேரடியாக விழும். இது சூரியன் தனது ஒளிக்கதிர்களால் இறைவனை பூஜிப்பதாக ஐதீகம்.
சிவமே இமை பொழுதும் நெஞ்சில் நீங்கா சிவமே ஆராயின்பம் அருளும் சிவமே பொய்யாயின போய் அகலும் சிவமே மெய்யாய் நின்று மிளர்கின்ற சிவமே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் சிவமே சிறந்தடியார் சிந்தை ஊரிடும் சிவமே மேல்மணம்பேடு கிராமம் சாந்தநாயகி அம்பாள் சிவன் சாந்தீஸ்வரர் 17ஆம் நூற்றாண்டில் கட்டின கோயில். இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில். இந்த கோயிலோட சிறப்பு முக்கியமான சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா, இந்த சிவன் மேற்க பார்த்துருக்கார். மிகவும் சக்தி வாய்ந்த ஈஸ்வரன் அவர். அதாவது இவர் வழிபட்டால் 1000 சிவனை வழிபட்டதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா சித்திரை 1ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டிலிருந்து ஆரம்பத்திலிருந்து ஒரு வாரம் வரைக்கும் சூரிய ஒளிக்கதிரை சாயந்தரம் மாலை 6 மணிக்கு மேலே சிவன் மேலே விழும். அதாவது சிவன் தனது சூரிய ஒளிக்கதிர்களால் ஈஸ்வரனை வழிபடுறதா ஒரு ஐதீகம். ரெண்டாவது, புத்திர பாக்கியம் இல்லாதவா அப்புறம் கல்யாணம் ஆகாதவாலாம் சிவனை தரிசனம் பண்ணால் நிச்சயமாக அவள் கோரிக்கைலாம் உடனே நிறைவேறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி இங்கே இருக்கார். தெற்கு பார்த்த தட்சிணாமூர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். அவர் வழிபட்டோம்னா கல்வி வேள்வியில் சிறந்து விளங்கலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு நம்ம விளக்கேற்றினோம்னா நம்மளுடைய கல்வி வேள்வி நல்லா அமோகமாக இருக்கும். வெளிநாட்டில் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறவாலாம் தட்சிணாமூர்த்திக்கு இங்கே தரிசனம் பண்ணி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விளக்கேற்றினா அவள் நினச்ச கோரிக்கை எல்லாமே நடக்கும். ஒவ்வொரு ஆடி மாதம் முதல் வெள்ளி இங்கே அம்பாளுக்கு பால் குடம். அன்னைக்கு மாலை 6 மணிக்கு திருவிளக்கு பூஜை பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் உண்டு சிவனுக்கு. கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரம், அதாவது 4வது திங்கட்கிழமை இங்கே லட்சதீபம் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பிரதோஷமும் இங்கே சிறப்பாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் மகா சிவராத்திரி 4 காலமும் சிவனுக்கு அபிஷேகம். 4வது காலம் சிவனுக்கு ருத்ராபிஷேகம். ருத்ரஹோமத்துடன் சுவாமி அம்பாளுக்கு கலசாபிஷேகம் நடக்கும். அப்புறம் பங்குனி உத்திரம் முக்கியமானது. இங்கே சுவாமிக்கு அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் பண்ணுறோம். திருக்கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த திருக்கல்யாணத்தை கோலத்தோடு சுவாமி அம்பாள் திருவீதி உலா வரும். அருள் தூவிடும் மண்ணாமலை இருள் போக்கிடும் ஆராதனை பிறப்பென்பது பொய்யின் கதை அதை திருமணமாகாதவர்கள், புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த திருக்கோவிலில் நாக பிரதிஷ்டை செய்வதன் மூலம் அவர்கள் வேண்டுதல் உடனே நிறைவேறும் என்பது இக்கோவிலின் தனிச்சிறப்பு. அருள் சோதியே உமையோடு கலந்தாடி சிவமாகியே உணர்வோடு உறவாடும் உயிர் நாடியே உம்மடி நாடும் அடியாரை அகலாமலே நற்றுணையாகி நலம் சேர்க்கும் திருமேனி. மூலவரை தரிசனம் செய்துவிட்டு நாம் கோயிலை வலம் வந்தால் நவக்கிரகங்களை தரிசனம் செய்ய இயலும். கிரக தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புத பாக்கியம் இந்த திருக்கோயிலில் நமக்கு வழிபடுகின்ற பொழுது கிடைக்கும். அருள் தூவிடும் மண்ணாமலை இருள் போக்கிடும். ஸ்ரீ துர்க்கையம்மன் சக்தி மற்றும் தைரியத்தின் தெய்வம். இவரை வழிபடுவது தீய சக்திகளை அழிக்கவும் வாழ்வில் நன்மைகளை கொண்டு வரவும் உதவும். ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவது சிறப்பு. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றலாம். ஓம் ஸ்ரீ துர்காதேவி தாயே போற்றி என்று கூறி துதிக்கலாம். துன்பங்கள் நீங்கவும் பயத்தை போக்கவும் துர்க்கை நமக்கு துணை புரிவார்.
கண்டு தினம் தொண்டு செயல் வேண்டுமே. சனி திங்கு உடல் தாங்கி வரும் நாளிலே அடுத்திங்கு பிறக்காத வரம் வேண்டுமே. நினைக்கின்ற நொடி நெஞ்சில் உதிக்கின்றவன் இமை ரெண்டு கிடை நின்று ஜொலிக்கின்றவன். லிங்கோத்பவர். லிங்கோத்பவர் என்பது சிவபெருமானின் 64 திருமேனி வடிவங்களில் ஒன்றாகும். பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களில் யார் பெரியவர் என வாதிட்டபோது அவர்களுக்கு நடுவில் அடிமுடி காண முடியாத ஜோதி பிழம்பாக, அதாவது நெருப்பு தூணாக சிவன் தோன்றிய நிகழ்வை குறிக்கும். இது சிவாலயங்களின் கருவறை பின்புறச் சுவரில், அதாவது மேற்கு பகுதியில் சிற்பமாக அமைக்கப்படும். சஞ்சாரம் செய்கின்ற நெஞ்சோரமாய் ரீங்காரம் புரிகின்ற ஒரு மந்திரம், உள்ளார்க்கும் கில்லார்க்கும் பொதுவாகவே அருள் வாரி பொழிகின்ற ஒரு மந்திரம், அடியார்கள் தொழுகின்ற ஒரு மந்திரம். பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் அகந்தை காரணமாக சண்டை வந்தது. சிவன் ஒரு பெரிய ஒளிப்பிழம்பாக நின்றார். பிரம்மா அன்னப்பறவையாக மாறி மேல் நோக்கி பறந்தார். விஷ்ணு பன்றியாக, அதாவது வராகமாக மாறி கீழ்நோக்கி தோன்றினார். இருவராலும் முடியையும் அடியையும் காண முடியவில்லை. சிவனே முதன்மையானவர் என்பதை புரிந்து கொண்டனர். லிங்கத்தின் நடுவில் சிவபெருமான் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பார். மேல் பகுதியில் அன்னப்பறவையாக பிரம்மாவும், கீழ்ப்பகுதியில் பன்றியாக விஷ்ணுவும் வணங்கியபடி சிற்பங்கள் இருக்கும். இது அகங்காரத்தை அழித்து சிவபெருமானே எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்பதை உணர்த்துகிறது. இருக்கின்ற ஒன்றிற்குள் இல்லாத வடிவன், இல்லாத ஒன்றிற்குள் இருக்கின்ற ஒருவன், நில்லாமல் நின்றாடி அருள்கின்ற முதல்வன், தூவெண்மதி சூடி துயர் போக்கும் தலைவன், மேலான பொருளாகி கனலாடும் காந்தன், பொய்யான திரை நீக்கும் பொன்னான வேந்தன், மெய்யான கரை சேர்க்கும் மெய்ஞான ரூபன், பேரண்ட வெளிதன்னை சுழல் வித்தி அங்கும் உயிர் கொண்ட அணுவிற்கு சிவநாதலிங்கம். தட்சிணாமூர்த்தி. இத்திருக்கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு ஒவ்வொரு வாரமும் வியாழந்தோறும் 48 வாரத்திற்கு விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் விளக்கேற்றுபவர்கள் கல்வி வேள்வியில் சிறந்து விளங்கி அவர்களுக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது அக்கோவிலின் மேலும் ஒரு தனிச்சிறப்பாகும். அருள் வாரி பொழிகின்ற ஒரு மந்திரம். தட்சிணாமூர்த்தி துதி. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைத்துபவத் தொடக்கை வெல்வாம். பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம். பஞ்சாட்சரம் தன்னில் நிறைகின்ற ஞானத்தின் கடவுளான தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுவிட்டு தொடர்ந்து நாம் கோயிலை வலம் வந்தால் விநாயகப் பெருமான் அங்கு வீற்றிருக்கிறார். நம்முடைய துன்பங்களையெல்லாம் போக்கக்கூடிய விநாயகப் பெருமானை நாம் மனமுருகி வேண்டுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு செழிக்கும். சிவநாதலிங்கம். சஞ்சாரம் செய்கின்ற நெஞ்சோரமாய் ரீங்காரம் புரிகின்ற ஒரு மந்திரம், உள்ளார்க்கும் கில்லார்க்கும் பொதுவாக
உருவாகவே அருள்வாரி பொழிகின்ற ஒரு மந்திரம். தொடர்ந்து சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியனை மிஞ்சிய தெய்வமில்லை என சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மிடம் பகைவர்களின் பராக்கிரமங்களை வற்றச் செய்யக்கூடிய முருகப் பெருமான் அங்கு அருள் பாலிக்கிறார். வினை போக்கிடும் சிவமாக்கிடும் சிவமந்திரம். தொல்லை இரும் பிறவிச் சூழுந்தலை நீக்கி அல்லறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகமெனும். வழக்கமான பூஜைகள் தவிர பிரதோஷம், மகா சிவராத்திரி போன்றவற்றின் போதும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. கோவில் நேரங்கள். கோயில் காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும் திறந்திருக்கும். சென்றடைவது எப்படி? மேல் மணல் பேடு திருமழிசையிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர், பூந்தமல்லியிலிருந்து 8 கிலோமீட்டர், திருவள்ளூரிலிருந்து 15 கிலோமீட்டர், கோயம்பேடிலிருந்து 23 கிலோமீட்டர் மற்றும் சென்னை மத்திய ரயில் நிலையத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் திருவள்ளூர் ஆகும். பெயருக்கு ஏற்றார் போலவே இங்கு எழுந்தருளி இருக்கின்ற இறைவனையும் இறைவியையும் நாம் வழிபடுகின்ற போது கோபம் ஒழிந்து சாந்த குணம் நிலவும். எந்த ஒரு செயலையும் நிதானமாகச் செய்து வெற்றி பெறக்கூடிய பொறுமையை நமக்கு இவர் வழங்குவார். பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். எந்த ஒரு செயலும் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் நிதானமும் திட்டமிடுதலும் மிகவும் அவசியம். அந்த பக்குவத்தை இந்த திருக்கோயில் நமக்கு வழங்கும். ஆலய தரிசனம் காண்போம். ஸ்ரீ சாந்தீஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.